எங்க மக்கள்னே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கொள்கை வந்து சமூக நீதினு சொல்றீங்க. பேர் வந்து உங்க அப்பாவோட பேர் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் சுத்தி வச்சு பார்க்கும்போது இல்ல சமூக நீதினு எங்க வருது? அவர் வந்து பாடுபட்டாரு. எங்க அப்பா வந்து அந்த சமுதாயத்துக்காக தான் உண்மையிலே பாடுபட்டாரு. அனைத்து சமுதாயமும் வளரணும் தான் நாங்க நினைக்கிறோம். எங்க சமுதாயம் மட்டும் நான் சொல்ல, நான் இந்தியால அரசியல் அமைப்புப்படி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் சரியான பங்கெடுப்பு கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்றேன். எங்க சமுதாயம் மட்டும் வளரணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல, யாருக்கும் அதிகமாக வேணாம் கம்மியாக வேணாம். அவர் விட்டுட்டு போனதை இதை தொடர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிக்கணும். இந்த பேர் அப்படி வச்ச உடனே உங்களுக்கு எப்படி மற்ற சமூக மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்களும் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். இன்னொரு பொறுப்பாளர் இருக்கார். எல்லா சமுதாயத்துலேருந்து நாங்கள் பொறுப்பாளர் வச்சுருக்கோம். எங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். நாங்கள் கேட்குற முதல் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ப்ரையாரிட்டைஸாக யாருமே குரல் கொடுக்கறது இல்லை. வன்னியர் மக்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து அவரோட குடும்பத்துக்கான குரலை தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவங்க போடுற சண்டை சொத்துக்கான சண்டையா இருக்கு. எங்க மக்களுக்கு யார் குரல் கொடுக்குறாங்க? யாரும் குரல் கொடுக்கல. அந்த இருக்கிறதுனால அவர் மேல ஊழல் வழக்கு வந்து இருக்கிறதுனால அது வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களோட. நான் சொல்ல ஐயாவே தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இன்னும் வந்து காசுக்காக தான் இந்த மக்களை வந்து இன்னும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னும் யாருக்குமே எதுவுமே நீங்கள் செஞ்ச பாடல. இதை எங்கள் அப்பா வந்து இதுக்காக உண்மையிலே கடைசி வரையும் போராடினாங்க. இந்த சமுதாயத்துக்காகவும் சரி, எந்த சமுதாயத்துக்கும் அவங்க எதிரியும் கிடையாது. எங்கேயுமே அதை சொன்னதும் இல்லை. அவங்க எல்லா சமுதாயத்துக்காக தான் நாங்களும் பேசணும். அவரும் பேசினது, அவர் விட்டுட்டு போனதை தொடங்கி நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். இன்னும் நாங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கோன்றதுக்காக எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யாருக்குமே எந்த அநீதியும் நாங்கள் செய்ய போகிறதில்ல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய போகிறதில்ல. எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் செயல்பட போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்கள் மக்கள் எங்களை நம்பணும்ல, அப்போ தானே மற்றவங்களுக்கு நான் போய் பேச முடியும். நீ உங்களுக்கே உன் வீட்டுக்கே எதுவும் செய்யல, மற்றவங்களுக்கு என்ன செய்ய வரேன்னு கேள்வி வரக்கூடாதுல்ல. அதுக்கான முயற்சி தான் இது. எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் நாங்கள் எதாக இருந்தாலும் செய்ய போகிறோம். இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை என்ன முடியல. இல்லை, அது மாதிரி எதுவும் ஆமா, எங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குங்க. ஐயா சின்னையான்றது சின்ன வயசுலேருந்து இருக்கு. அவர் இந்த அளவுக்கு ஏமாத்துவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஐயாவும் இருக்கட்டும் சின்னையாவும் இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஏமாத்திருக்காங்க. முக்கியமாக வந்து சின்னையாக்காக தான் இந்த கட்சியை வந்து கட்சியிலேருந்து கொள்கையிலேருந்து எல்லாத்துலேயுமே வெளியே வந்தார் ஐயா. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து அப்பா சொல்கிறது, இந்த மாதிரி இந்த கட்சி வந்து நம்மளுக்கு சரியாக வராது, இது எவ்வளோ போராடி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, ஐயா கேட்குற மாதிரி தெரில, அவங்களோட கொள்கை வேறு மாதிரி இருக்குது, அவங்க போகிற நோக்கமே வேறு மாதிரி இருக்குது, இது வந்து நம்மளுக்கு வந்து சரியான பாதையாக இருக்காது, நம்ம வந்து விவசாயமே பார்த்துக்கலான்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. கடைசி காலத்தில் கூட கடைசியாக வீட்டுக்கு வந்து கூட நீ வந்து பேட்டி கூட அது கொடுங்க, கடைசி உயிர் தானே வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி ஐயாக்காகவே ஐயா துரோகம் பண்ணாரும். ஐயான்ற ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷமா கூட இருந்தார். மூத்த பிள்ளையா கடைசி வரலையும் அவர் தான் உண்மையா இருந்தார். அவரோட பாதையில மாறினதுக்கான முழு காரணம் வந்து அன்புமணி அவர்கள் தான். இப்ப அன்புமணி அவர்கள் நாங்க என்ன சொல்றோம், எங்க மக்களுக்கு நாங்க குரல் கொடுக்குறோம்னு சொல்லி கேட்கறத விட, இப்ப இதே ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ எல்லாருக்காகவும் ஒன்னா நின்னாங்க, இல்ல சமுதாய மக்களுக்கான வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்கன்னா நாங்க அவங்க கூட போய் எங்களோட தேவையே இல்லைல்ல. எங்களோட தேவை இருக்கு, என் மக்கள் இன்னைக்கு பிளவுபட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் சண்டை சச்சரவா இருக்கு, வழக்கு வருது. இன்னும் வந்து கொடி பிடிக்கிற கும்பலாகவும் கோஷம் போடுற கும்பலாகவுமே நாங்க பயன்பட்டு இருக்கோம். வெறும் ஓட்டு போடுற கும்பலாகவுமே இருக்குன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த கோரிக்கையை வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நிறைவேற்றி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காகவும் மக்களுக்காக நின்னாங்கன்னா நாங்க அமைதியாக நிற்க போறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா சந்திப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் வந்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதோ, இல்ல அவங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல் சூழ்ச்சி எல்லாமே அன்புமணி அவர்களால் நடத்தப்பட்டது. அதான் சொல்றேன், அவர் எல்லா இடத்துலயுமே வந்து டிவைட் அண்ட் ரூல்ன்ற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணார். அதை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாமே சகோதர சமூகம். இன்னைக்குதான் கட்சி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா நாங்க அறிமுகம் கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் போய் சந்திப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் போய் சந்திப்போம். சந்திச்சு எல்லாத்துக்குமே நாங்க இன்வைட் பண்ணுவோம். February 22 மாநில மாநாடு தர்மபுரியில் போடுறதுக்கு இருக்கும். அன்னைக்கு எல்லா தலைவர்களும், அனைத்து சமுதாய தலைவர்களும், அனைத்து கட்சி தலைவர்களும் அழைப்பு.
இல்ல நான் தான் சொல்றேன், சகோதர சமத்துவமா தான் இருந்தோம் இத்தனை நாளா. தலைவர்கள் வந்து ஒரு அரசியல் பண்றதுனால பாதிக்கப்பட போறது இளைஞர்களும் மக்களும் தான். சோ நீங்க எல்லாருமே ஓகே அவங்களுக்கு சார்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியாது. அதனால நான் இந்த கேள்வியை லென்த்தா கேட்க வேண்டியதா போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா நான் தான் சொல்றேன், சகோதர சமத்துவமா சாரி சகோதர சமூகமா தான் இருந்திருக்கும் இத்தனை நாளா. நடுவில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அது வந்து அந்த யூனிட்டி டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் அதை நாங்கள் கண்டிப்பா கடைபிடிப்போம். யாரையுமே வந்து இழிவுபடுத்தி பேசுறதோ யாருக்குமே எந்த அநீதியும் துரோகமும் நடக்காது. எல்லாரையும் ஒன்று திரட்டி மட்டும்தான் எங்களோட நோக்கம், முன்னேறி போக வேண்டிய நோக்கமா இருக்கு. தேங்க்யூ. வன்னியர் சமுதாயோட வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் அனைத்து சமுதாய மக்களோட வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவுமே பாடுபட்டு தான் இப்போ ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்சியோட பேர் வந்து ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சியை வந்து சேலத்தில் வந்து துவக்க இருக்கிறோம். அதோட முதல் துவக்க விழா சேலத்தில் நடக்க இருக்கிறோம். கட்சியோட கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி, அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரியான சமமான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இதுக்கு வந்து நாங்கள் வருகிற 9ஆம் தேதியிலேருந்து ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி வன்னியர் சொந்தங்களும் சரி எல்லா மக்களையும் சரி நாங்கள் போய் பார்த்து இவங்க சின்னையா ஐயாவாக இருக்கட்டும் சின்னையாவாக இருக்கட்டும் இவங்க பண்ணுற சூழ்ச்சிகள் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி எடுத்து புரிய வச்சு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போய் ஒரு நல்ல அரசியல் திருத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி February 22 வந்து பெரிய அளவில் மாநில அளவில் மாநாடு ஒன்று போடலான்னு தர்மபுரியில் போடலாம் அப்படின்றது. அதுக்கும் வந்து மக்கள் எல்லாருமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். Thank you.